அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் வளரும் தலைமுறை ஜோதிடர்களுக்கும் உதயம் அஸ்ட்ரோவை சப்ஸ்கிரைப் செய்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். சிறு துளி பெருவெள்ளம். சின்ன சின்ன ஜோதிட சூட்சமங்களை நிறைய தெரிந்து வைத்துக்கொண்டு நாம் ஜாதகம் பார்க்கும்போது அவைகளை ஒப்பீடு செய்து பார்த்து பலன் சொல்லி பழகினால் ஜோதிடத்தில் மிளிர்வதற்கு அது ஒரு நல் வாய்ப்பாக அமையும். ஒளிவு மறைவின்றி அனைத்து ஜோதிட பெருமகன்களும் வளரும் ஜோதிட தலைமுறைக்கு பல ஜோதிட சூட்சமங்களை இந்த விஞ்ஞான காலத்தில் இந்த அலைபேசி வாயிலாக அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க முடியும். இப்போ ஜோதிட பலன் சொல்ல பயன்படும் சில ஜோதிட சூட்சமங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தவுடன் பலன் பார்க்கும் முன் லக்னாதிபதி நிலை, உடலாதிபதி சந்திரன் நிலை இரண்டையும் பார்க்க வேண்டும். லக்னாதிபதி 6ஆம் இடம் ரோகஸ்தானத்தில் மறைந்து நின்றால், அவருக்கு சப்தமத்தில் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் மறைந்து நின்றால், அந்த ஜாதகருக்கு ஏதேனும் ஒரு நோய் இருக்கக்கூடும் என்று நாம் உணர வேண்டும். லக்னாதிபதி 6இல் நின்று உடலாதிபதி 12இல் மறைந்ததை பார்த்தவுடன் அவர் நோயாளி என்ற முடிவுக்கு வரக்கூடாது. அவருக்கு ஏதேனும் நோய்கள் இருக்கக்கூடும் என்ற எண்ணம் வர வேண்டும். அவ்வாறு நோயாளி என்பதை பார்ப்பதற்கு அடுத்த கட்டமாக சுகபாவகத்திற்கு, அதாவது லக்னத்திற்கு 4ஆம் இடத்திற்கு செல்ல வேண்டும். 4ஆம் இடத்தின் அதிபதி நிலையை பார்க்க வேண்டும். அந்த 4ஆம் இட அதிபதியை பார்த்தவர்கள், தொடர்பு கொண்டவர்கள் சாரநாதர்கள் நிலையை பார்க்க வேண்டும். அவ்வாறு லக்னாதிபதி 6ஆம் இடத்திலே இருந்து உடலாதிபதி 12இலே மறைந்து நின்றால், அந்த ஜாதகத்தின் 9 கிரகங்களும் எந்த கோளின் கட்டுப்பாட்டில் வருகிறது என்று பார்க்க வேண்டும். அதுபோன்ற ஜாதகங்களில் லக்னாதிபதி 6இல் நின்று உடலாதிபதி 12இல் நின்றால், அந்த ஜாதகங்களில் 9 கோள்களும் அந்த லக்னத்திற்குரிய பாதகாதிபதி ரோகாதிபதி பிடியில் சிக்கிவிட்டால், அந்த ஜாதகத்தில் பாதகாதிபதி ரோகாதிபதி பலமுடையவர்களாக அமைந்து விட்டால், அந்த ஜாதகருக்கு உறுதியாக ஏதேனும் ஒரு நோய் இருக்கும். அந்த லக்னத்திற்கு எந்த பாதகாதிபதி எந்த ரோகாதிபதி பலம் பெற்றிருக்கிறார்களோ அந்த கோள்களுக்குரிய நோய் அந்த ஜாதகருக்கு இருக்கும். ஒருவர் ஜாதகத்தில் ஒரு நோயை எளிதாக கண்டறிவதற்கு இந்த வழிமுறை பயன்படும். எந்த பாதகாதிபதி ரோகாதிபதியின் காரகத்துவ பிடிகளில் அந்த ஜாதகம் சிக்கிவிட்டதோ அந்த சம்பந்தமான நோய்கள் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால், துலா லக்னம், லக்னாதிபதி 6ஆம் இடத்திலே சனி சாரம் மீனத்தில் சுக்கிரன், 12இலே லக்னத்துக்கு 12இலே சந்திரன் சுயசாரத்தில், லக்னாதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்து விட்டார், 12ஆம் இடத்திலே சந்திரன் மறைந்து விட்டார், சுயசாரம் பெற்றுள்ளார். இந்த ஜாதகத்தில் 4ஆம் இட அதிபதி உட்பட அனைவரும் பாதகாதிபதி சூரியன் தொடர்பில் வந்துவிட்டார்கள். அந்த ஜாதகத்தில் சூரியன் பலமாக விட்டார். அதனால் சூரியன் தொடர்புடைய வெப்ப நோய்கள், உடலை உருக்கும் நோய்கள், எலும்பு தேய்மான நோய்கள் போன்றவை ஏற்படும். இப்படி நோய்களை கண்டறிய வேண்டும். அடுத்து, ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு காதல் செய்யும் அமைப்பு இருந்தால், அந்த ஜாதகத்தில் சந்திரனோடு ராகு சேர்க்கை, சந்திரன் ராகுசாரம் பெற்றால் அவருக்கு
காதல் செய்யும் அமைப்பு இருந்தாலும், அவருக்கு காதலனோ காதலியோ கிடைத்தாலும் அவர் காதலில் தோற்கும் நிலையைத்தான் பெரும்பாலும் அடைவார். ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் காதல் செய்ய அந்த சந்திரன் பேருதவி செய்வார். சந்திரன் தான் மன்மதன், காதல் மன்னன். ஒருவர் ஜாதகத்தில், அதாவது பெண்ணாசை உடையவர்கள் ஜாதகத்தில் சந்திரனோடு ராகு நின்றால், சந்திரன் ராகு சாரத்தில் நின்றால் அவர்கள் பெண்களை அதாவது தவறான உறவு முறையில் நேசிப்பார்கள். தவறான உறவு முறையை அவர்கள் விரும்புவார்கள் என்று பொருள். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 9ஆம் இட அதிபதி கண்டாந்தர சாரம் ஏறிவிட்டால், எடுத்துக்காட்டு கன்னி லக்கணம் 9 சுக்கிரன் கண்டாந்தரம் ரேவதி 4ஆம் பாதம். அவ்வாறு 9 கண்டாந்தர சாரம் ஏறிவிட்டால் பிதுர்காரகன் நிலையை பார்க்க வேண்டும். பிதுர்காரனும் கெட்டு போயிருந்தால், பலவீனமாக இருந்தால் தந்தை அற்பாயுளில் போவார். இந்த ஜாதகர் சிறுவயதிலேயே தந்தையை இழக்கக்கூடியவர் என்று பொருள். ஒருவரது ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 2ஆம் இடத்ததிபதி 9ஆம் இட அதிபதி கண்டாந்தர சாரம் ஏறிவிட்டால் அந்த ஜாதகர் குடும்ப வாழ்க்கை அவருக்கு சிறப்பாக இருக்காது, குழந்தை பாக்கியமும் அவருக்கு சிறப்பாக இருக்காது. ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த குழந்தையின் ஜாதகமாக இருந்தாலும் சரி, எவர் ஜாதகமாக இருந்தாலும் சரி, லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில் சூரியன் அல்லது வேறேனும் கிரகங்கள், ஏதேனும் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் கண்டாந்தர சாரம் ஏறி 9ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு விட்டால் அந்த குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் கலப்பு திருமணம் செய்திருப்பார்கள் என்று பலன் காண முடியும். அதேபோல ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் அல்லது பெரியவர்கள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 9ஆம் இடம் பிதுர்ஸ்தானம், 4ஆம் இடம் மாதுர் பாவகம், 9ஆம் இடத்துக்கு காரகர் சூரியன், 4ஆம் இடத்திற்கு காரகர் சந்திரன். இந்த நால்வரும் கண்டாந்தர சாரம் ஏறிவிட்டால் அந்த தாயும் தகப்பனும் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்க மாட்டார்கள். பல மரண போராட்டங்களை அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்திருப்பார்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் 12 பாவகங்கள் எங்கிருந்தாலும் அந்த பாவகத்திற்கு 7ஆம் இடத்திற்குரிய காரக உறவு மாங்கல்ய தோஷம் பெற்றுள்ளது என்று பொருள். சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரனோடு சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் அத்தைக்கு மாங்கல்ய தோஷம் உண்டு, சகோதரிக்கு மாங்கல்ய தோஷம் உண்டு என்று பொருள். இப்படி பல்வேறு வகையான ஜோதிட சூட்சமங்களை நீங்கள் அனுபவ காலங்களில் பயன்படுத்தி இந்த பலனை உறுதி செய்து பழகிக் கொள்ள வேண்டும். பிடித்திருந்தால் லைக் செய்க, சப்ஸ்கிரைப் செய்க. நீங்கள் எனக்கு அளிக்கும் லைக் இந்த காணொளி பரவுவதற்கு உதவும். அவ்வாறு பரவினால் இன்னும் பலரும் காண முடியும். எனவே பிடித்திருந்தால் லைக் செய்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.